ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடையை பாருங்கள். மூடிப்பட்ட கூடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து அளவு நான் சொல்லலான்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு வந்து அளவு வந்து 9 அடி மர ஸ்கேலால் 9 அடி எடுத்திருக்கேன். 9 அடி வந்து இங்கே பாருங்கள், 9 அடியில் வந்து ஒரு சைடை வந்து 2ஆக மடக்கி ஒரு சைடில் ஒண்டியும் 13 வருஷம் போடணும். ஒரு சைடில் 13 வருஷம் போட்டுக்கிட்டு நீட்டு வந்து நான் வெட்டியிருக்கிறது வந்து வெட்டு ஒயர் வந்து 32 வெட்டியிருக்கிறேன். சைடில் ஒரு 2 மஞ்சள், இந்த சைடில் 2 மஞ்சள் வச்சுருக்கேன். இது வந்து 28 ஒயர், 50 ஒயரு 28 உள்ள நான் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 32 ஒயரு, கட்டு ஒயரு எடுத்திருக்கேன். அது வந்து 9 ஸ்கேல் எடுத்திருக்கேன். 9 ஸ்கேலை 2ஆக மடித்து ஒரு சைடுலேயே நான் பின்னிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சைட்லேயே பின்னி வந்து நார்மல் நாட்டு தான் பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்று ஒயரு ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன். சுற்று ஒயர் ஜாயிண்ட் பண்ணால் மஞ்சளில் 5 வருஷம் போடலான்னு மஞ்சள் எடுத்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஜாயிண்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதுலேருந்து நான் வந்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சுற்று ஒயராகவே, இது வந்து சிவன் கண்ணாட்டு, இதை அப்படியே சுற்றி சிவன் கண்ணாவே பின்னிட்டு வந்திருக்கேன். மூளை வளைச்சதும் சிவன் கண்ணிலே தான் வளைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் லூப் வந்து பெருசாக வரும். அடுத்த வருஷம் பின்னும் போது கரெக்டாக வரும். இதை பாருங்கள், கிட்ட வச்சு காட்டுறேன். மொதல் வருஷம் கொஞ்சம் லூப்பு பெருசாக வரும், அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் அடுத்த வருஷம். இதில் வந்து நான் 5 வருஷம் நான் போட்டிருக்கேன். 5 வருஷம் போட்டு இது வந்து தென்னங்குச்சி வச்சுருக்கிறேன். தென்னங்குச்சி வச்சு நான் வந்து குமிழ் வச்சுருக்கேன். தென்னங்குச்சி ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒன்று தான் வச்சுருக்கிறேன். 5 வருஷம் மஞ்சளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதே 50 ஒயரில் 15 வருஷம் வந்து நான் வந்து 50 ஒயரில் 15 வருஷம் போட்டிருக்கேன். 5 இது 5 இது 15 மொத்தம் 20, இதில் ஒரு 5 25, 6 பின்னி ஒன்றை வந்து மடித்து விட்ருக்கேன். இந்த சைடில் வந்து மடிக்க முடியாது, ஏன்னா இது மூடி வர்றதுனால 6 இருக்குது பாருங்கள். 6 இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும். இந்த 6ஐயும் சேர்த்து மொத்தம் மூடிக்கு வந்து இந்த 6ஆவது வரிசையில் 1, இதையும் சேர்த்து 14 வருஷம் நான் வந்து மூடி போட்டிருக்கேன். 50 ஒயரில் மூடி போட்டு இங்கே பாருங்கள், 14 வருஷம் ஃபுல்லாக பின்னிருக்கிறேன். அப்போ நம்ம பின்னும் போது இந்த சைடில் வந்து 3 இருக்கு பாருங்கள். நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன், அது மாதிரியே நீங்கள் கேட்டுக்கிட்டு போடுங்க. இது வந்து நான் வந்து ஃபுல்லாகவே நான் போட்டு காட்ட முடியாது, அதனால் இது ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு பின்னுறதுக்கு. அதனால் நான் பின்னிட்டு வாயாலே சொல்லலான்னு நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து 3 வருஷம், இந்த மஞ்சளில் 3 வருஷம் இதையும் எடுத்துக்கணும். இதையும் எடுத்து தான் நான் வந்து மூடி போட்டிருக்கேன். இதில் வந்து 1 2 3 4, இதில் 3, இந்த வரிசையில் இந்த ஓரத்தில் 3, அந்த ஓரத்தில் 3 சேர்த்து நான் வந்து மூடிக்கு ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள், மேக்னெட் பட்டன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். அதில் வந்து அந்த 3 ஒயரையும் சேர்த்து நான் பின்னியிருக்கிறேன். மொத்தம் இது வந்து எத்தனை, இதில் 2 விட்டுடுங்க, இதில் 2 விட்டுட்டு இதில் 2 விட்டுட்டோம்னா மொத்தம் 13 வரும். 1 2 விட்டுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கா. இதில் 2 விட்டோம்னா இதையும் சேர்த்துக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. 12 இருக்குது. அந்த ஓரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 12 13க்கு இதில் 1 எடுத்துருக்கோம். இதுலேயும் 1 எடுத்துக்கிட்டு இந்த சைடில் 2 இருந்துச்சு பாருங்கள் மஞ்சள், அந்த 2 சைட்லேயும் இந்த ஒரு சைடில் உள்ள ஒரு மஞ்சளையும் எடுத்தோம். மொத்தம் 3. இந்த 3 வருஷம் சேர்த்து பின்னிக்கிட்டோம். ஏன்னா பின்னுனாக்கா இந்த லாக் போட்டால் இப்படி அழகாக இப்படி மூடுற மாதிரி இப்படி போட்டோம்னா கொஞ்சம் வந்து இடைவெளி தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி ஓட்ட தெரியும். அதனால் லூப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இன்னும் ஒரு 3 ஜாயிண்ட் பண்ணி அதுலேயே 3 வந்து நம்ம வெட்டும் போது ஒரு சைடு வந்து நம்ம பின்னிக்கிட்டு வந்தோம் பாருங்கள். ஒரு சைடு பின்னிக்கிட்டு வந்ததில் நம்மளுக்கு ஒரு சைடுக்கு வந்து மூடி போடுறதுக்கு நம்மளுக்கு ஒயர் கிடைக்கும். அது கிடைக்கும் போது இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து வரிசையில் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கும். நம்ம அரை அடி அளந்து விட்டுட்டு தான் நம்ம பின்னியிருக்கோம். அரை அடி அளந்து விட்டு பின்னுனதில் இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒயர் தான் கிடைக்கும். இது வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் ஜாயிண்ட் பண்ணி நம்ம பின்னிக்க வேண்டியது தான். இந்த 3 வருஷத்துக்கும் அந்த 3 வருஷத்துக்கும் பின்னிக்க வேண்டியது தான். பாக்கியெல்லாம் இது ஃபுல்லாகவே
அந்த 13 போடுறதுக்கு ஃபுல்லாகவே ஒயர் வந்து கொஞ்சம் சொருவமும் ஒயர் வந்துடுச்சு, கரெக்டாக இருக்குது. 9 அடி வெட்டி நீங்கள் ஒரு பக்கமாக போட்டு இந்தமாரி கூட போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறத ஒரு நடைக்கு 2 நடையாக நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் இதேமாரி போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைடு இப்படி மூடுற மாதிரி சைடில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் காது இருக்குது, அதனால் இந்த சைடு மேக்கனட்டு பட்டன் வச்சு மூடுற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நடு சென்டரில் வந்து 3 முழம், கையால் 3 முழம், 4.25 அடி. அதை எடுத்து அப்படியே ஒரு பூ பின்னி இந்த சைடில் அப்படியே பின்னி கொண்டு வந்து இந்த மேலே கொண்டு வந்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஜாயிண்ட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடும் அதுமாரி பட்டன் வச்சுருக்கேன். உள்ள அடியை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. நிறையா சொருவி இருக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிட் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். வெயிட் வச்சா இந்த ஒரு பள்ளமும் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த கூடை வந்து விற்பனைக்கு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பி விட்றேன். வாட்ஸ்அப் வீடியோவில் நம்பர் அனுப்புகிறேன், பார்த்து வேணுங்கிறவங்க இந்த கூடையை கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த காதுக்கு எப்பொழுதும் போன வீடியோவில் போட்டிருக்கேன், அளவையும் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். அதில் வந்து அதே மாதிரி காது நான் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் நீட்டாக வேணுமேங்கிறதுக்காக அது காது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு நீட்டாக வேணுமேங்கிறதுக்காக 1 முழம், அதில் வந்து 8 முழம் வெட்டின உள்வயிறு, 3.5 கையால் 3.5 வெட்டினேன். 3.5 வந்து 4 முழம், 4 அடி வச்சுக்கோங்க. உள்ளே வந்து 5 அடி, 5 அடி ஸ்கேலில் 5 அடி ஸ்கேல் அளவே சொல்கிறேன் உங்களுக்கு. 5 அடி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் சுற்றி வந்துடுங்க. இதுலேருந்து அளந்தோம்னா இங்கே பாருங்கள், இதுலேருந்து அளந்தோம்னா 24.5 இன்ச்சு வருது. நீங்கள் 25 கூட வச்சுக்கலாம். 24 வச்சோம், எனக்கு 24 வச்சோம் கரெக்டாக இருந்துச்சு. அதே அளந்து பார்த்தேன் 24 இன்ச்சு. அதேமாரி அந்த காதையும் வச்சுட்டேன். உள்வயிறு 5 அடி, 5 அடி வெட்டிக்கோங்க. 5 அடி வெட்டி போடுங்க. மேலே சுற்றுறது வந்து நான் வந்து எங்கள் கையால் 8 முழம் வச்சேன், 9 முழம் வச்சுக்கோங்க. 9 அடி வச்சுக்கோங்க. இல்லை கையாலே தான் அந்த 8 முழத்தில் 2 ஒயர் அளந்தேன் அந்த கூடைக்கு. இதில் வந்து 1 அடி கூட, 1 முழம் கூட வச்சு 9 முழம் வெட்டிக்கோங்க. அழகாக இந்தமாரி அழகாக காது வந்துடும். 2யும் ஒன்றா வச்சு இப்படி 2 சைடும் கருப்பையும் வெள்ளையும் ஒன்றா வச்சு நீங்கள் வந்து போடணும். நான் போட்டு இதை எடுத்து வச்சு காட்டுவோன்னு பார்த்தா ஒயர் பக்கத்தில் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 ஒயரையுமே கருப்பு காக்கி 2யும் ஒரே சைடில், ஒரு சைடில் காக்கி வருதா அதேமாரி அந்த ஒயரையும் வச்சு காக்கிலே வச்சுருங்க. வச்சு இந்தாண்ட வெள்ளை வரும். அதை 2யுமே இது உள்ளே கோத்து அப்படியே மேலே எப்பொழுதும் போகிற சுற்றி பின்னிக்கிட்டு வர காது தான் இது. அதேமாரி பின்னிங்கன்னா சரசரன்னு பின்னிடலாம் அந்த காது. அதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட இருக்கிறேன், உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள்.